கூல் சுரேஷ் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றதை விட, லெஜண்ட் அவர்களுடைய அன்பை பெற்ற நாள், என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றதை விட, புரட்சி நாயகன் அவர்களுடைய பாசத்தை பெற்ற நாள், என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்வதை விட, புரட்சி தலைவரின் மறு உருவமான லெஜண்ட் அவர்களுடைய பாசத்தையும் பண்பையும் அன்பையும் பெற்ற நாள். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு சுமார் 1000 பேருக்கு அன்னதானமும், நோட்டு புத்தகமும், ஸ்கூல் பேகும், அதுக்கப்புறம் அரிசி, அந்த அரிசி அது ஒரு இந்த நேரத்தில் நான் விவசாயிகள்கிட்ட நான் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு அரிசியிலுமே விவசாயிகளோட பேரு தான் இருக்கும், அவர்களோட ரத்தமும் சதையும் தான் இருக்கும். இந்த மாதிரி இனிமேல் நடக்காது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த லெஜண்ட் ரசிகர் மன்ற மாநில தலைவர் முத்துத்துறை அவர்களின் ஆலோசனைப்படியும், திரு செயலாளர் சுதாகர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இன்னைக்கு நலத்திட்டங்கள் செய்திருக்கோம். அதுல ஒரு சிறிய தவறு ஒண்ணு நடந்துருச்சு. இனிமேல் அந்த தவறு நடக்காது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்த செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும், இந்த முத்தம் வந்து பாசமான முத்தம், பண்பான முத்தம், அன்பான முத்தம். ஏன்னா லெஜண்ட் அவர்கள் மேல ரொம்ப அளவு கடந்த பாசத்துல இருக்கிறாரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி எனக்கு ஒரு மன கஷ்டம் என்னன்னாக்கா, நாங்க அரிசி 5 கிலோ அரிசி கொடுத்தோம், 10 கிலோ அரிசி கொடுத்தோம், கிட்டத்தட்ட 100 கிலோ 200 கிலோ 300 கிலோக்கு மேல கொடுத்தோம். ஆனா அதுல வந்து விவசாயிகள் அவர்களுடைய தெய்வமாக இருக்கும் அரிசியில லெஜண்ட் அவர்களோட போட்டோவை நாங்க தெரியாம ஓட்டிட்டோம். ஏன்னா லெஜண்ட் அவர்களும் அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அதனால அவர் வந்து இதை விரும்ப மாட்டாரு. ஏன்னா அவரே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு, நான் வந்து விளம்பரத்துக்காக செய்யறவன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் லெஜண்ட் சார், புரட்சி நாயகன் சார், புரட்சி தலைவரின் மறு உருவம் பெற்ற சார், இனிமேல் இந்த தவறு நடக்காது சார். நாங்க மட்டும் இல்ல, இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட விவசாயிகளுக்கு நல்ல மதிப்பளிக்கும் வகையில் அவர்களை கையெடுத்து கும்பிடணும். அப்படி இருக்கிறப்போ இந்த அரிசி மேல இனிமேல் நீங்க யார் நலத்திட்டங்கள் செய்யறாங்களோ அவங்களோட போட்டோ ஒட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். அப்படி வாங்க.